ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு நம்ம இலக்கியா கிட்டயும், கௌதம் கிட்டயும் வசமா சிக்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இலக்கியா இருந்துட்டு இப்போ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாய்சன் குடிச்சா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளைக்கு இல்ல 1 வாரத்துக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ல இருந்து, காரம் இருந்து எதையுமே சாப்பிடாம இருக்கணும். ஆனா அஞ்சலியால எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே முடிஞ்சது? அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த விஷ பாட்டில் வந்து அங்க வந்தது எப்படி? இங்க நடந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீ பிளான்ட் மாரியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கௌதம் கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம லட்சுமி கிட்டயும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்துட்டு கரெக்ட்டான ட்ராக்ல போறாங்க அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அஞ்சலி இன்னும் திருந்தல. அதாவது இது எல்லாமே ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா, அப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் திருந்தல. இன்னமும் ட்ராமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாலே போதும். ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் முடிஞ்சிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே நெனச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இலக்கியா நெனச்சு, மறுபடியும் கௌதம் நெனச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் நெனச்சு, இப்ப கடைசியில இவ்ளோ பெரிய சம்பவம் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கல. என்னதான் இலக்கியாவும், கௌதமும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்த்தாலுமே கூட அஞ்சலி அந்த வீட்டுக்கு போறத தவிர வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த ஒரு வழியும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ வந்து நான் பாயாசம் குடிச்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நடிச்சது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கௌதமி, இலக்கியாவும் 2 பேருமே சொன்னாலுமே கூட யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி திருந்தவே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துகிட்டு இலக்கியா சொல்றத கேட்கும்போது, "என்ன இலக்கியா சொல்ற? அப்ப அஞ்சலி டிராமா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றியா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, எனக்கு டவுட்டா தான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கிளம்பி வந்துர்றாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலிய பார்க்கறதுக்காக நேரா அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாம அஞ்சலி இருந்துட்டு, "இலக்கியா எப்படியாச்சும் என்ன கார்த்திக் கூட சேர்த்து வச்சுரு. எனக்கு அது மட்டும் தான் வேணும். எனக்கு வேற எதுவுமே வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி நீலி கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இத பார்த்த உடனே இலக்கியாவுக்கு செம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுருது. அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட இன்னொரு சுயரூபம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கிட்ட கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பண்றது எல்லாமே பிளானு. அஞ்சலியும், பைரவியும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ளோ பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அழகா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு தெரியப்படுத்துறாங்க. அதாவது எங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல. நீ திருந்தி கார்த்திக் கூட நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா, திருந்துற மாரி நடிச்சு மறுபடியும் கார்த்திக் கூட வந்து சேர்ந்து கடைசியில இந்த குடும்பத்த மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ சீரமைக்காம, அதாவது சீரழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். செம்ம கோவத்துல இருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்ப அடுத்ததா ஆக்ஷன் வந்து எடுக்க போறாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்துட்டு கொஞ்சம் கூட தாமதிக்கவே கூடாது. இல்ல அப்படின்னா, இந்த அஞ்சலி அந்த வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிற மாரி ஆயிடும். இந்த இடத்துல என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நம்ம இலக்கியா தான் முழிச்சுட்டு இருக்காங்க. அதே மாரி வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் இந்த அஞ்சலி கிட்ட காட்டி, அஞ்சலியையும் உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.